Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 7. இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கரன்சி பேர்ஸ். ஸோ ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ண முதல்ல கரன்சி பேர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம 4 விஷயம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரன்சி பேர்னால் என்னென்னு, தென் எக்ஸ்சேஞ்ச் ரேட், மேஜர் பேர்ஸ், மைனர் அண்ட் எக்ஸாக்டிக் பேர்ஸ். ஆக்சுவலி சொல்லப்போனால் மேஜர் பேர்ஸ் தான் நம்மளுக்கு பெஸ்ட். கரன்சி பேர்னால் என்ன? கரன்சி பேர்னால் ரெண்டு நாட்டோட கரன்சிஸை ஒன்றா சேர்க்குறதா கரன்சி பேர். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ அண்ட் யூஎஸ்டி, இதை EUR/USD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரோ யூஎஸ்டி சேர்ந்தது தான் கரன்சி பேர். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்ஸ் இருக்கா, ஒன்று யூரோ இன்னொன்று யூஎஸ்டி. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் பேஸ் கரன்சி, அதாவது யூரோ தான் பேஸ் கரன்சி. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். செகண்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கோட் கரன்சி. ஸோ யூஎஸ்டினா என்னது? கோட் கரன்சி. யூரோனா பேஸ் கரன்சி, யூஎஸ்டினா கோட் கரன்சி. 100க்கும் அதிகமான கரன்சி பேர்ஸ் இருக்குது. பட் நம்ம எல்லாத்துலேயும் ட்ரேட் பண்ணோன்னா அது அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்ட்ராங்காக எக்கனாமி இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்க கரன்சிஸை மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் போதும், அதாவது மேஜர் பேர்ஸ். ஸோ கரன்சி பேர்னால் என்ன? ரெண்டு நாட்டோட கரன்சிஸை சேர்க்குறது தான் கரன்சி பேர்ஸ். தென் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னென்னா கரன்சி பேரோட ப்ரைஸ் டேக் மாதிரி. இப்போ USD CAD இருக்குது. ஸோ 2.000 அப்படின்னா என்னென்னா $1 2 கனடியன் டாலர் கிடைக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கான்ஸ்டன்ட் இல்லை, இதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ரேட்டை எப்படி பார்ப்போம்னா $2 அப்படின்னு இதை பார்க்கணும். 2.000னா $2, 2.100னா $2.10. ஸோ 1.800 அப்படின்னா $1.80 அப்படி தான் இதை ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேட் ஏன் மாறுது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கான்ஸ்டன்ட் ரேட் இல்லைல்ல. ஸோ ரேட்டில் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் சப்ளை அண்ட் டிமாண்ட்னால தான் ரேட் கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ரேட் அதிகமானால் பையில் ப்ராஃபிட் வரும், ரேட் கம்மியானால் செல்லில் ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் ஃபாரெக்ஸோட கோர். தென் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் 3 டைப்ஸ் ஆஃப் கரன்சி பேர்ஸ். ஸோ ஃபாரெக்ஸில் 100க்கும் மேற்பட்ட கரன்சி பேர்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரேட் பண்ணாலும் நம்மளுக்கு லாஸ் தான் வரும். ஸோ அதில் ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இதில் 3 வகையாக இதை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னா மேஜர் பேர்ஸ். ஸோ இதில் USD இருக்கும் மேஜர் பேர்ஸ்னால். ஸோ ஹையஸ்ட் வால்யூம், மோஸ்ட் ஸ்டேபிள், பெஸ்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட். அப்படின்னா மேஜர் பேர்ஸ் தான் நம்மளுக்கு பெஸ்ட். செகண்ட் என்னதுன்னா மைனர் பேர்ஸ். இதில் USD இல்லாமல் ஸ்ட்ராங் எக்கனாமிக் கரன்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ GBP, யூரோ JPY போன்றவை. ஸோ குட் பேர்ஸ் டு ட்ரேட். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னா எக்ஸாட்டிக் பேர்ஸ். USD அண்ட் ஒரு எமர்ஜிக் எக்கனாமிக் கரன்சி சேர்ந்த பேர். லோ வால்யூம் தான், ஹை ஸ்ப்ரெட், அன்பிரெடிக்டபிள். ஸோ பிகினர்ஸ் இது கம்பல்சரி அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது எக்ஸாட்டிக் பேர்ஸை பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் FX அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே நம்ம பார்த்த டாபிக்ஸ் கரன்சி பேர், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் மேஜர் பேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா ட்ரேடிங் செஷன்ஸ். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.